ரெண்டாவது வந்து தங்கலான் எப்படி இருக்குன்னா, தங்கலான் படம் வந்து எடுக்கப்பட்டதுக்கும் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நீண்ட இடைவெளி. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முன்னாடி இருந்த டேட் ரஞ்சித்தும், ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் டேட் ரஞ்சித்தும் 2 டிஃப்ரெண்ட் ஆகுது. இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு பிரிவுவானம் சினிமாவில் வந்துச்சுன்னா உங்கள் படம் நகராது. தன்னை வந்து பட்டியலினத்திற்காக பாடுபடுற ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வெளியே கொடுக்குறப்ப அதற்கான எதிரிகளை, மாற்று எதிரிகளை அவர் சம்பாதிக்கிறார். இதற்கு ஒரு குரூப் இணையத்தில் கண்டிப்பாக செயல்படுவானுங்க. என்ன பண்ணுவானுங்க, இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே நல்லா இல்லைன்னு ஒருத்தங்க பரப்புவாங்க. என்னை சின்ன வயசில் ஒருத்தன் ஓட அடித்தான், என்னை சின்ன வயசில் அவன் உள்ளே உள்ள இருக்கு, இல்லைன்னு சொல்ல, இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல, அது வேற டிபார்ட்மெண்ட். அதை இது உள்ள கொண்டு வராது, இந்த என்டர்டைன்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. நான் இவரன்னு சொல்ல. நீங்கள் என்ன இதுங்க இப்போ பாரஞ்சித் படம் எந்த ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க. பாரஞ்சித் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு 2 படம் ஓடிச்சா வருது, நீங்களே சொல்லுங்கள். பேன் இண்டியா மூவி கிடையாது தங்கலான். இந்தியா ஃபுல்லாக பேசப்படணும். விக்ரம் தமிழ்நாட்டை தாண்டா விக்ரமுக்கு யாரும் தெரியாது. இனிமேல் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், இனிமேல் வந்து பாரஞ்சித் மாரி செல்வா சார் 2024 வந்த படங்கள் பெரும்பாலும் வெற்றி பெறலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மித்து மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அரண்மனை கொஞ்சம் ஓடி இருந்துச்சு, மகாராஜா, இந்தியன் 2 பெருசாக ரீச் ஆகலை, ராயன் வந்து இப்போ நல்லா ஹிட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்து தங்கலான், கோட் இதுக்காக வெயிட் பண்ணிருக்காங்க. இந்த படத்தில் எது மிகப்பெரிய வெற்றியும் இல்லை மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் காது? தங்கலான் எப்படி இருக்குன்னா, தங்கலான் படம் வந்து எடுக்கப்பட்டதுக்கும் இப்போ ரிலீஸ் பண்ணுறதுக்கும் நீண்ட இடைவெளி. தங்கலானும் நம்ம கங்குவா படமும் ரொம்ப நாளாக எடுத்து இப்போ ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு முன்னாடி இருந்த டேட் ரஞ்சித்தும், ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு அப்புறம் டேட் ரஞ்சித்தும் 2 டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ வந்து இப்போ என்ன ஒரு இடியாப்ப சிக்கல்னா, நீங்கள் வந்து ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா அந்த படத்தில் நீங்கள் ஒரு நடிகராகவோ ஒரு டைரக்டராகவோ நீங்கள் எஸ்டாப்ளிஷ் ஆனீங்கன்னா நீங்கள் எந்த மதத்தை சேர்ந்தவராக எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. எந்த ஜாதியை சேர்ந்தவர் நீங்கள் மேற்கோள் காட்டக்கூடாது. எந்த இனத்தை சார்ந்தவர் நீங்கள் மேற்கோள் காட்டக்கூடாது. ஏன்னா சினிமா தேட்டர்ன்றது, சினிமான்றது எல்லா ஜாதியும் மதமும் சேர்ந்து ஒரே இடத்துல உட்காரணும். இவன் இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் அப்படின்ற ஒரு பிரிவுவானம் சினிமாவில் வந்துச்சுன்னா உங்கள் படம் நகராது. ஏன்னா முன்னாடிலேருந்தே சொல்லியிருக்கோம், நம்ம ஒரு தேட்டர் தான் முதல் கிட்டத்தட்ட பல வருடங்களுக்கு முன்னாடி தீண்டாமை உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் கூட இந்தியாவில் ஒரு தேட்டரில் தான் சரிசமமாக உட்காந்தாங்க. ஒரு தேட்டரில் ஒருத்தன் வந்து ₹1 டிக்கெட் கொடுத்து பெஞ்சில் உட்காந்தனா அவன் பக்கத்தில் உயர் ஜாதின்னு சொல்ல போகிறவனும் உட்காருவான். ஏன்னா ₹1 டிக்கெட் வேணுன்னா அங்கே எல்லோரும் சரிசமம், வேறு எதுலேயும் சரிசமம் கிடையாது. கோயில் உள்ள விட மாட்டேன்னு, ட்ரெயின் உள்ள ஏறக்கூடாதுன்னு, ஹோட்டலில் சாப்பிடக்கூடாதுன்னு, டீ குடிக்கக்கூடாதுன்னு, இதை பண்ணக்கூடாது அதை பண்ணான்னு ஒரு காலத்தில் இருந்துற அந்த ஒரு ரொம்ப ஒரு ஹார்டாக இருந்த காலகட்டத்தில் கூட இப்பயுமே ரோஹிணியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு விஷயம், அந்த தேட்டரில் வெளியே நின்று இந்த நரிக்குறவு அதெல்லாம் இஷ்யூ. அது ஒன்று நடக்குது. அது பரதி கூட மாலில் ஒருத்தன் விவசாயி போனான்னு சொல்லி பெங்களூரில் உள்ளன்னு சீல் வச்சாங்க. 1-2 நடக்கும். நம்ம பெரும்பான்மையாக தான் பேசுகிறோம். ஆனால் இவ்வளோ ஜாதி ஒரிகள், மத ஓரிட்டு உச்சத்தில் இருந்த காலகட்டத்தில் சரிசமமான ஒரு இடம் இருந்ததுன்னா தியேட்டர்ஸ் தான். இப்போ எதுக்கு நான் அந்த தங்கலானுக்கு கம்பேர் பண்ணுறேன்னா, ரஞ்சித் வந்து பட்டியலின சகோதரர்களுக்காக போராடுறாரு, மாற்று இல்லை. ஆனால் தன்னை வந்து பட்டியலினத்திற்காக பாடுபடுற ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணி வெளியே கொடுக்குறப்ப அதற்கான எதிரிகளை, மாற்று எதிரிகளை அவர் சம்பாதிக்கிறார். மாற்று எதிரிகள்னு சொல்ல மாட்டேன், மாற்று விரும்பத்தகாதவர்கள். ஏன்னா இப்போ என்ன மாதிரி ஆட்கள், உங்களை மாதிரி ஆட்கள்லாம் சினிமாவை பார்ப்போம், ஜாதியாக பார்க்க மாட்டோம். ஆனால் வந்து அவர்கள் வந்து சின்ன வயசில் பட்ட வலிகள், அவர் சின்ன வயசில் பட்ட அவமானங்கள், இதையெல்லாம் ஒரு பாடமாக நம்மளோட திணிக்கிறப்ப மாற்று ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு மேலே சில பேர் கோபம் வரும். அது வரதான் செய்யும். அதனால தான் நான் முன்னாடி இந்த பதிவை சொன்னேன், நீங்கள் சினிமாவுக்குள்ளே ஜாதியை கொண்டே வராதிங்க. நான் இந்த ஜாதியை சேர்ந்தவன், இந்த மதத்தை சேர்ந்தவன் கொண்டே வராங்க. இன்றைக்கி வரையும் ரஜினிகாந்த் எந்த ஜாதின்னு வச்சு நீங்கள் படம் பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி வரையும் கமல் வந்து உயர் பிராமண ஐயங்கார் குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் ஐயரே, அதனால் நான் படம் பார்க்கணும் யாருன்னா பார்க்காம இருக்காங்களா? எதுவுமே இல்லைல்ல. இதுவரையும் யாருமே நம்ம வந்து ஒரு நடிகர்களையோ தேட்டர்ஸ் ஓனர்ஸையோ இல்லாட்டி டெக்னீஷியன்ஸ் யாருமே ஜாதியை பார்த்து நம்ம பழனதில்லை. இப்போ தான் இது கொஞ்சம் ரீசெண்டாக அதிகமாக இருக்குது. அதாவது பட்டியலின சகோதரர்கள் மேம்பட்டு வராங்க, வரவேற்கிறோம், அவங்களும் வரட்டும். ஆனால் நான் பட்டியலின வழியை தான் வெளியில் சொல்லுவேன், என் வழிகளை சொல்லி அதை திணிச்சு நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு படம் 2 படம் பார்ப்பான், 3ஆவது படம் பார்க்குறப்ப அவன் ஒரு ஃபார்ம் பண்ணுவான், அவனுடைய கேஸ்ட்டை ஒரு ஃபார்ம் பண்ணுவான், அவனுக்கு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவான். அதை தான் சொல்கிறாங்க. இப்போ முத்தையா டீம் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு டீம் வச்சுருக்காருன்றாங்க, பிரபு சிலமன் வச்சுருந்தா அவர் ஒரு டீம் வச்சுருக்காரு, கிறிஸ்டியானிட்டி ஒரு டீம் வச்சுருக்காரு. இப்படி ஒவ்வொருத்தரா இப்போ நீங்கள் பழைய நடிகர்களே நீங்கள் பார்த்தீங்கன்னா, டைரக்டர் ராஜ் கபூர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் சுத்தமான முஸ்லீம். அவர் நிறைய பேருக்கு தெரியாது. இன்றைக்கி வரையும் அவர் ராஜ் கபூர் வந்து ஒரு முஸ்லீம் நீங்கள் எதனா பார்த்துருக்கீங்களா? தமிழ் நடிகர் ராஜ் கபூர்னு ஒருத்தர் பேர் வச்சுருக்காரு, அவர் முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர். பார்க்குறீங்களா? ஏன்னா கொச்சின் அனிஃபா அவர் ஒரு இஸ்லாமிய சகோதரர் தான். அது ராஜ்கிரண் சொல்லிட்டு போயிடலாம். ராஜ்கிரண் இல்லை, நான் சொல்கிறது வந்து ராஜ்கிரண் முஸ்லீம்ன்றது எல்லாருக்கும் தெரியுங்க. நான் சொல்ல தெரியாதவங்களை சொல்கிறேன்.
ராஜ்கரன் முஸ்லீம்ன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்போ நீங்கள் நக்மா எடுத்துக்கோங்க, இஸ்லாமிய சகோதரி தான். குஷ்பு எடுத்துக்கங்க, இஸ்லாமிய சகோதரி தான். நமிதா எடுத்துக்கங்க, கும்தாஜ் எடுத்துக்கோங்க, இஸ்லாமிய சகோதரி தான். ஷக்கிலா இஸ்லாமிய சகோதரி தான். இப்படி நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா நிறைய பேர் நான் நடிகைகளை சொல்லுவேன். நதியா இன்னைக்கு வரை இளமையாக போட்டு வச்சு நதியா இஸ்லாமிய பெண் தான். ஆனால் நம்ம இஸ்லாமிய பெண் அப்படி பார்க்குறோமா? அவங்க இந்த குஷ்பு வந்து இஸ்லாமிய பெண் நம்ம பார்க்குறோமா? இவங்க கிறிஸ்டின் தான், இவங்க டயனான்ற தான் இவங்க பேர். நம்ம நயன்தாரா கிறிஸ்டின் பெண் தான், கிறிஸ்டின் சொல்லி பார்க்குறோமா? அந்த மாதிரி கிடையாதுங்க. நமக்கு நடிப்பு உள்ள ஜாதி மத பேதம், உயர் ஜாதி தாழ்ந்த நீ திறமை உள்ள மக்கள் ஒன்று ஏற்றுக்கொண்டு நடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம், மாற்றல. ஆனால் இப்பொழுது தங்கலானுக்கு முன்னாடி வந்து ரஞ்சித் வந்து தன்னுடைய அடையாளத்தை படத்தின் மூலம் மட்டும்தான் பதிவு செஞ்சிருந்தார். தன்னுடைய அடையாளத்தை, தன்னுடைய வழிகளை படத்தின் மூலம் தான் பதிவு செஞ்சுட்டு இருக்காரு. அது வந்து பெரும்பான்மையான மக்கள் அப்படி ஈஸியாக கடந்து போயிட்டாங்க. ஆனால் இப்போ என்ன இஷ்யூனா, தன்னை ஒரு ஜாதி தலைவராக காட்டிக்கிட்டு தான் வந்து பட்டியலிடுறதுக்காக போராடுற ஒரு போராளியை காட்டிட்டு மாற்று மதத்தை அவர் இழிவாகவும் மாற்று மதத்தினுடைய கோபத்தை வெளிப்பாடுறதுக்காக அவர் பேச்சுகள் வரப்ப அப்போ இழிவுபடுத்துற மாதிரி அவர் எதுவும் சொல்லல. இழிவா இல்லை, அகெயின்ஸ்டா சொல்றேன். அது அந்த அவங்களாம் எங்களுக்கு இப்படி பண்ணாங்க, அவங்களாம் இப்படி பண்றாங்கன்னா ஒரு கட்டத்து மேல இல்ல இவங்கலாம் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு யாரும் நான் சொல்றேன் இந்த ஜாதின்னு சொல்லுங்க, பொதுவா சொல்றேங்க. அதாவது அவர் என்ன பட்டியலினதுக்காக போராடுறாரு, நான் மாற்று இல்லைங்க. அவன் கேஸ்டுக்கு அவன் போராடுற மாற்று இல்லை. அப்போ மற்றவர்கள் இல்லாமல் ஒரு வெறுக்கிற தன்மையாக ஒரு நிலைமைக்கு, ஏன்னா ராஜராஜ சோழன்னு சொல்லி அவர் வாங்கி கட்டிக்கிட்டு அவர் மன்னிப்பு கேட்டார். நம்ம ராஜராஜ சோழனை பற்றி பட்டியலின வந்து அப்பொழுதுதான் வந்து மிகப்பெரிய கஷ்டத்தை அனுபவிச்சாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய எதிர்ப்பு வந்து கோர்ட்ல மன்னிப்பு கேட்டார். பார்த்தீங்கன்னா தீண்டாச்சேரி அப்படின்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கல்வெட்டுல எந்த வேணா இருக்கட்டுங்க. இப்போ என்ன சொல்றேன்னா, நீங்க சினிமாவில் கொண்டு வர சொல்றோம், நீங்க பட்டியலினத்துக்காக பாராட்டுங்களா? இப்போ திருமாவளவன் எதனா சொல்றாரு, நம்ம எதனா சொல்ல போறோமா? அவர் அவருடைய பட்டியலின சகோதரர்களுக்காக ஒரு கட்சி வச்சிருக்காரு, நடத்துறாரு, பொது கட்சியா வச்சிருக்காரு. 2 எம்எல்ஏ வந்து பார்த்தீங்கன்னா பொது தொகுதியில் நிக்க வச்சு 2 எம்எல்ஏ வச்சு அடுத்த கட்டங்க அதெல்லாம் அவர் வளரட்டுங்க. பொது தொகுதியாகட்டும் பெரிய கட்சியாகட்டும் வளரும், வரவேற்கிறோம், அது மாற்றல. இப்போ பட்டியலின சகோதரருக்காக பாராடு திருமாவளவன் வந்து பொது வழியில் எதுனா மாற்று இனத்தை பற்றி எதனா பேசுகிறாரா? இல்லைல்ல. அவருடைய வேலை அவங்க இனத்தை வந்து மேற்கோள் காட்டுறது, அவங்க இனத்தை மேற்கொண்டு கொண்டுறது தான். கிருஷ்ணசாமி இருக்கிறாரு, பூவை மூர்த்தியான இருக்கிறாங்க, இன்னும் எவ்வளோ பேர் இருக்காங்க, ஜான் பாண்டியன் இருக்கிறாங்க, எல்லாரும் போராடுறாங்க. எல்லாரும் அவருடைய இனத்தை நாங்கள் மேற்கோள் கொண்டதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க, வரவேற்கிறோம். அதை வந்து ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட, அதை வந்து ஒரு பெரிய இண்டிகேஷனோட படத்தில் புகுத்தி மாற்று ஜாதியினுடைய வெறுப்புணர்வு நீங்கள் சம்பாரிச்சிங்கன்னா, ஒரு படம் ஓடணுன்னா யார் யார் பார்க்கணும்? எல்லா ஜாதிக்காரன்னு பார்த்தா தானே ஓடும். ஒரு படம் பார்க்க ஓடணும் யாருன்னா எல்லா மதத்துக்காரன்னு படம் பார்த்தா ஓடும். இப்போ பாஷான்னு ஒரு படம் வந்துச்சு, ரஜினி படம். அதில் வந்து உண்மையான பேர் என்ன? ரஜினியோட பேர் என்ன? மாணிக்கம். படத்துக்கு உண்மையாக பேர் நீங்கள் என்ன வைக்கணும்? மாணிக்கம் தானே வைக்கணும். ஏன் பாஷான்னு வச்சிங்க? அந்த காலத்தில் அதை ஏற்றுக்கிட்டாங்களா இல்லையா? அப்போ தான் மாணிக்க நெய் போலி பாஷா பாலிங் போலி அப்படின்வாங்க. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, அந்த படத்தினுடைய தன்மை, அந்த கேரக்டர் வந்து ஒரு இஸ்லாமிய சகோதரை சுற்றி தான் அதனுடைய மையக்கரு அங்கே இருக்கும். இப்போ நீங்கள் இந்த படம் எடுத்துங்க, நீங்கள் சந்திரமுகி படம் எடுத்துங்க. சந்திரமுகியோட ஹீரோ யார்? ரஜினி தான் ஹீரோ. ஒரு படத்தினுடைய மிகப்பெரிய கேப்டன் யாருன்னா டேரக்டர் வாங்க. டேரக்டருக்கு அப்புறம் அந்த படத்தை தாங்கி பிடிக்கும்போது ஹீரோ தான் தாங்கி பிடிப்பார். அப்போ சந்திரமுகி படத்தில் வேட்டையன் தானே பேரை வச்சுருக்கணும். ஏன் அந்த சந்திரமுகின்ற பேரை வந்து ரஜினி வைக்க அலோவ் பண்ணார்? அவர் சொல்கிறேன், ஒரு டெக்னீஷியனாக சொல்கிறேன். ஏன் அலோவ் பண்ணார்னா, அந்த படத்தினுடைய மையக்கரு சந்திரமுகியை நோக்கி நகருது. இப்போ வேட்டையன் டைட்டில் வச்சுருக்காங்க, வேறு விஷயம் அவர் அடுத்த படத்துக்கு. ஆனால் அந்த படத்துக்கு அதுதான். இது இந்த மாதிரி ஒரு புரிதல் வந்து நமக்கு இருந்துச்சு. அப்போ யார் நடிகர்கள்ட்ட இருந்துச்சு. அன்றைக்கி ரஜினி ரசிகர் எல்லாம் கத்துனானா, மாணிக்கம் தான் சொல்லணும், நீ பாஷான்னு சொல்லக்கூடாது. ரஜினி பேர் அங்கே உண்மையான பேர் மாணிக்கம் தான். பாஷா நெய் போலோ, மாணிக்கம் போலோன்னு கத்துறானா அவனா? இல்லை. அந்த கதையின் தன்மை, ஏன்னா அந்தளவு நம்ம வந்து ஜாதி மதம் எதையுமே பார்க்காம கதை ஓட்டத்தில் ஒன்றுனோம், அதை வரவேற்றோம், அது உள்ள பிரயாணம் பண்ணோம். இப்போ என்னன்னா, இவங்க பிரித்து நாங்கள் பட்ட வழிகளை இதெல்லாம் நாங்கள் காட்டுறோன்ற பேரில் இவர்கள் தனியாக பிரிகிறாங்க. இதுலேருந்து தனியாக பிரிக்கிறாங்க. இப்போ வேதம் புதிதோட ஒரு ஜாதியை மேற்கோள் காட்டுற ஒரு படம் வேணும். எவ்வளோ நாசுக்காக எல்லா ஜாதிகாரும் உள்ளே கொண்டு வந்திருப்பார் அதில் பாரதிராஜா சார். அதில் வேணுமா? இன்றைக்கி அலைகள் வகையில் படத்துடைய ஒரு மதத்தின் சம்மந்தமான ஒரு படம் வேணும். பூணூலை எடுத்து போடுவாங்க, அவங்க சிலுவையை தூக்கி போட்டு கடலில் போயிட்டு கல்யாணம் பண்ணிப்பாங்க. பார்த்துருப்பீங்க அலைகள் வகையில். ஒரு காதலுக்கு வந்து எந்த மதமும் தடை இல்லைன்றதை மிகப்பெரிய லெவலில் ப்ரூவ் வச்ச ஒரு படம். ஏன்னா காதலுக்கு எந்த மதமும் இல்லை, எல்லாரும் மனிதர்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் விருப்பம் மட்டும் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்றது தான். அப்போ இந்த வழிகள் எல்லாம் அப்பயே எல்லாரும் பண்ணிட்டாங்க, இல்லைன்னா சொல்ல மாட்டாங்க. இப்போ அழுத்தம் திருத்தமாக இது பண்ணுறப்ப தேவையில்லாமல் மற்றவர்களுடைய வன்மத்தை நீங்கள் வந்து சம்பாரிச்சுக்கிட்டிங்கன்னா, இதற்கு ஒரு குரூப் இணையத்தில் கண்டிப்பாக செயல்படுவானுங்க. என்ன பண்ணுவானுங்க? இந்த படம் ரிலீஸ் ஆன உடனே நல்லா இல்லைன்னு ஒருத்தங்க பரப்புவான். நான் சொல்கிறது நேரடியாக அவன் பாதிக்கப்படல, அவன்கிட்ட ஒரு வன்மம் வந்துடும் உள்ள.
இதை வரக்கூடாதுன்னு நாங்கள் சினிமாவில் சொல்கிறோம். சினிமாவில் உன்னுடைய வழிகளை புகுத்தாத, உன்னுடைய பிரச்சனைகளை சினிமாவில் காட்டாத, சினிமாவை என்டர்டெயின் ஏரியாவை கொண்டு போ, சினிமாவை ஒரு ஜாதான பொழுதுபோக கொண்டு போ. நான் சின்ன வயசில் இப்படி கஷ்டப்பட்டேன், என்னை சின்ன வயசில் ஒருத்தன் ஓட அடித்தான், என்னை சின்ன வயசில் அவன் உள்ளே உள்ள இருக்கு, இல்லைன்னு சொல்ல, இன்னுமே நடந்துகிட்டு இருக்கு, நான் இல்லைன்னு சொல்ல. அது வேற டிபார்ட்மெண்ட்டு, அதை இது உள்ளே கொண்டு வராது, இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே கொண்டு வராதிங்க. நான் இவரன்னு சொல்ல, எல்லாருமே சொல்கிறேன், அது வேற டிபார்ட்மெண்ட்டு. அரசியல் ரீதியாக முன்னெடுங்க. இன்னைக்கு வேங்கையில் ஒரு பிரச்சனை வருதா, முன்னேடு, போய் போராடு, வின்னு, அரசாங்கத்தை கேள்வி கேளு, உனக்கு உரிமைகளை பெறு, உனக்கு என்ன வேணுமோ சொல்லி அடித்த பெறுவியோ, கேட்டு பெறுவியோ, கத்தி பெறுவியோ, அது உன்னுடைய தனித்திறமை, அது வேற. ஆனால் அதையெல்லாம் நான் வந்து இந்த பொதுபோக சாதனத்தில் கொண்டு வரணும்னு சொன்னால் ஒரு 2 வாட்டி பார்ப்பான், 3 வாட்டி பார்ப்பான், 4வது வாட்டி ஒரு குரூப் அப்படியே ஒதுங்கிடும். ஒரு குறிப்பிட்ட குரூப் அந்த குரூப்புள்ளே போகாது. நான் சொல்கிறது வந்து நான் இந்த படம் பார்க்குறவர்கள் மட்டும் இல்லை, குறிப்பிட்ட நடிகர்களே ஒதுங்க ஆரம்பிப்பாங்க பாருங்கள். நான் சொல்கிறேன், குறிப்பிட்ட நடிகர்களே ஒதுவாங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எந்த நடிகருக்குள்ளேயும் ஜாதி இல்லை, எந்த நடிகருக்குள்ள மதம், எல்லா நடிகர்களுக்குள்ளும் ஜாதியும் இருக்கும், மதமும் இருக்கும். ஆனால் அவன் வந்து எல்லா மதத்திற்கான நடிகராக வந்தால் தான் அவன் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும், எல்லா ஜாதிக்கு பிடித்தவனாக வந்தால் தான் அவன் சூப்பர் ஸ்டார் ஆக முடியும். இன்றைக்கி வந்து ஜெயலலிதா அம்மையார் மிகப்பெரிய நடிகையாக இருந்தாங்க. அவங்க வந்து சுத்தமான பிராமண ஸ்ரீரங்கம் ஐயங்கார். யாருன்னா அவங்க வந்து ஐயர் பொம்பளை அப்படின்னு படம் பார்க்க மாட்டாங்களா? எம்ஜிஆர் அவர்கள் கண்டியில் பிறந்தார். பேசிக்காக எம்ஜிஆர் யார்? இலங்கை தமிழர். அப்புறம் அவங்க பூர்வீகம் மலையாளம். தமிழுக்கு எதுக்கும் சம்மந்தமே இல்லை. அவரை நம்ம கொண்டாடாம இருந்தோமா? ரஜினியை கொண்டாடுறோம். ரஜினி கலை அப்படிதான் சார். கலை வந்து பார்த்தீங்கன்னா ஜாதி நம்ம பார்க்க இல்லை. ஆனால் அதை பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டை இப்போ சில பேர் ஏற்படுத்துகிறாங்களோ அப்படின்ற வழி இருக்கு, இல்லைன்னா சொல்ல மாட்டேன். ஆனால் வந்து அவங்க தரப்பில் என்ன சொல்லுவாங்கன்னா, என்னோட வழிகளை நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு, எனக்கு இப்போ அந்த சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு இல்லை, அது அவரோட வழியை அவங்க பதிவு பண்ணுறாங்க. அசுரன் ஆகட்டும், படியேறு பெருமான் ஆகட்டும், இப்போ வந்து மாமன்னன் ஆகட்டும், அவங்க வழிகளை பதிவு பண்ணுறாங்க, மாற்றில்லை. ஆனால் இந்த வழிகளை தொடர்ந்து நீங்கள் பதிவு பண்ண மாற்று செஞ்சவங்க எல்லாம் அந்த வழிகளை பதிவு பண்ணுறப்ப இது எதுக்கு இவன் வழியில் போய் நம்ம பார்க்கணுன்ற ஒரு கட்டமைப்பில் வந்தானா வெளில போயிடுவோம். நான் என்ன நீங்கள் சொன்ன இந்த எல்லா படமே ஹிட்டான படங்கள் ஜனங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சார். வெற்றிமாறனையோ, பாரஞ்சித்தையோ, மாரி செல்வராஜோ ஜனங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. என்ன இதுங்க இப்போ பாரஞ்சித் படம் எந்த ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க. பாரஞ்சித் நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு 2 படம் ஓடிச்சாருது, நீங்களே சொல்லுங்கள். அட்டகத்தி ஒன்று எடுத்தார், மெட்ராஸ் எடுத்தார். காலாலாம் வந்து காலாவும் அந்த படம் கபாலிலாம் வந்து ரஜினிக்கான படம். காலா ஓடவே இல்லை, ரஜினி வந்து ஓடாததுக்கான காரணம்னா கரெக்டாக அந்த தூத்துக்குடி சம்பவம் அதெல்லாம் கிடையாது. படன்றது படங்க, அது தூத்துக்குடி சம்பவம்லாம் அதெல்லாம் உங்கள் கதைங்க, அது உங்களோட வச்சுக்கோங்க. படம்னா ஓடணும், அவ்வளோதான். அது இந்த சம்பவத்தினால ஓடல, அந்த சம்பவத்தினால ஓடலாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். கபாலி வந்து தானு சார் மட்டும் ப்ரொடியூசர்னா கபாலிலாம் காணாமல் போயிருக்கும். ரஜினி சீரியலுக்கான படம் கிடையாது, சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் அவர் 4-5 படம் எடுத்தார். அவர் 100 நீளம் ப்ரொடக்ஷனில் எடுத்தார். எதுனா ஓடிச்சா? பரியேறும் பெருமாள் இல்லைங்க, வேற அவர் நீங்கள் ஓடின படம் பரியேறு பெருமான்றது மாரி செல்வராஜ் கோட்டாவில் வந்துடும். மாரி செல்வராஜ் மாமன்னனும் பரியேறு பெருமாள் அவர் வழியில் சொன்னார். மாமன்னன் படம் வந்து ஒட்டுமொத்த தமிழுமே கொண்டாடின படமா? நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க அது யாருக்காக எடுக்கப்பட்டது, எப்படி புகுத்தப்பட்டது, எப்படி ஒரு வெற்றி விட ஆக்கப்பட்டது நீங்கள் நினச்சிங்க. அப்போயே அந்த இவர் எடுத்தார், அவன் பேர் என்ன, அருண் காமராஜ் எடுத்த படம் ஏன் ஓடல? ஹிந்தியில் மிகப்பெரிய ஹிட்டான படம் ஏன் ஓடல? அதுவே பட்டியலின் சகோதரர்கள் எடுத்த படம் தான் ஏன் ஓடல? அதனால தான் பேன் இண்டியா மூவி இப்போ வந்துட்டுருக்கு. பேன் இண்டியா மூவி என்னன்னா, இனிமேல் நீங்கள் என்ன தேட்டருக்கு வர வைக்கிறது. தங்கலானுமே பேன் இண்டியா மூவியோட தான் ரிலீஸ் ஆகுது. பேன் இண்டியா மூவி கிடையாது தங்கலான்லாம். பேன் இண்டியா மூவினா பல ஹீரோ சொல்ல இருக்கணும், இந்தியா ஃபுல்லாக பேசப்படணும். விக்ரம் தமிழ்நாட்டை தாண்டா விக்ரம்க்கு யாரும் தெரியாது, மலையாளத்தில் கொஞ்சம் ரசிகர் இருக்காங்க, அவ்வளோதான் தவிர. பேன் இண்டியா மூவினா இன்றைக்கி ரஜினியே பேன் இண்டியா மூவி மட்டும் 10 ஆர்டிஸ்ட்டை கேட்குறாருயா. இன்றைக்கி ஜெயிலர் படத்தில் கேரளாவோட சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இருக்காரு, கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் இருக்காரு, தெலுங்கில் மிகப்பெரிய ஹிட் அடித்த திலீப் இருக்கிறாரு, ஹிந்தியில் சாமிங் ஹீரோன்னு சொல்லுகிற ஜாக்கி ஷெரஃப் இருந்தார். யாருக்கு? ரஜினிக்கே தேவைப்படுறாங்க படத்தை நகர்த்தத்துக்கு. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்போ தனுஷ் ஆகட்டும், நீங்கள் சொல்கிற விக்ரம் அவர்களாம் நகராது. இனி தனிநபரை நோக்கி படம் நகராது. நல்லா தெரிஞ்சுங்க. இன்றைக்கி வந்து ஒரு தேட்டருக்குள்ள ஒரு ஆடியன்ஸை நீங்கள் கொண்டு வரணும்னா தனிநபர் புகழ்பாடியோ, தனிநபர் ஸ்டைல் பண்ணுறியோ, ஓப்பனிங் ஸ்டாங்லாம் வச்செல்லாம் யாரும் வர முடியாது. நான் இந்த ஊர், நான் அந்த ஊருன்னு ஒருத்தன் வந்து டபுகடின்னு போயிடுச்சு பாட்டையை அடிச்சுக்கிட்டு வாங்கன்ற அதுக்கெலாம் இன்றைக்கி ஆடியன்ஸ் கிடையாது. அந்த ஆடியன்ஸ்லாம் முடிஞ்சு போச்சு, அந்த ஆடியன்ஸ்லாம் முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி ஒரு தேட்டருக்கு ஒருத்தர் 130 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கன்னு நினச்சி வந்தானா அவனுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் ஏரியாவை நீங்கள் ஃபில் பண்ணணும். அதுதான் மல்டி ஸ்டார்ஸை உள்ளே கொண்டு வராங்க. ரெண்டாவது, நீங்கள் தேட்டருக்கு கொண்டு வர படம் இந்தியா ஃபுல்லாக ஓடுற மாதிரி ஒரு படம் எடுத்தால் தான் தேட்டருக்கே ஆடியன்ஸ் வருவான். இன்றைக்கி போன வாரம் 4 படம் ரிலீஸ் ஆச்சு, போட்டு முதற்கொண்டு 4 படம் ரிலீஸ் ஆச்சு. ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆன அன்றைக்கே 10 பேர் கிடையாது தேட்டரில், தெரியுமா? 12 பேர் இருந்தால் தான் தேட்டரில் படமே போட முடியும், தெரியுமா உங்களுக்கு? கியூபுக்கு பணம் கட்டினாலும் தேட்டருக்கு நீங்கள் வாடகைக்கு எடுத்து போட்டாலும் 12 பேர் மினிமம் தேட்டரில் இருக்கணும், அப்போ தான் ஸ்க்ரீன் ஓடும். 12 பேர் மினிமம் இல்லைனா ஸ்க்ரீன் போட மாட்டாங்க, ஷோ கேன்சல் பண்ணுவாங்க. அதற்கு ஆள் இல்லை தமிழ்நாட்டில். சென்னையில் சொல்கிறேன், தமிழ்நாடு விடுங்க.
ஏன்னா சென்னையில் வந்து என்டர்டைன்மெண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னு மக்கள் இருக்கும், அதுக்கும் 1 கோடி பேர் சென்னையில் மட்டும் இருக்கும். இங்கே ஆள் கிடையாது. நீங்கள் சினிமா எதை நோக்கி போயிட்டுருக்கப்ப அப்போ உள்ள எல்லா ஆடியன்ஸும் கொண்டு வர மாதிரி நீங்கள் பெரிய லெவலில் படம் எடுத்தால் தான் படம் ஓடும். இனிமேல் நான் இப்போ தெளிவாக சொல்கிறேன், இனிமேல் வந்து ரஞ்சித், மாரி செல்வராஜ்லாம் நகர மாட்டாங்க. மாரி செல்வராஜ் நகர்ந்ததுக்கு ஒரே காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர் தொட்டதுனால. நல்ல ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறாருங்க. இதே மாரி செல்வராஜ் மாமன்னன் படத்தை வடிவேலை வச்சு வேற ஒரு சின்ன ஹீரோவை போட்டு அந்த பரிவேறு பெருமாள் நடிச்சார், அவரை போட்டு எடுத்தால் அந்த படம் ஓடி இருக்குமா? இதே மாரி செல்வராஜா பரியேறும் பெருமாள்ல சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்டை வச்சு ஒரு ஹிட். பரிவேறு படம் வந்து ஹிட்டு கிடையாது, டாக்கு படம். நல்லா புரிஞ்சுங்க, தயவுசெய்து ஒன்று புரிஞ்சுங்க. டாக்கு வேற, ஹிட்டு வேற. நல்ல படம் ஹிட் படமா டாக்கு படமா? டாக்கு படம் தான். எது படம்? குணா டாக்கு தான். அந்த காலத்தில் டாக்கு தான் ஹிட் ஆகல, அந்த தளபதி தான் ஹிட் ஆச்சு. நல்லா கிடையாதுங்க. தளபதியும் குணா ரிலீஸ் பண்ணுறப்ப குணா நல்லா இருக்குங்க. திருப்பி இப்போ மனசில் சூப்பர் ஸ்டார் படம் தாங்க வேணும் எனக்கு. நாயகன் மனிதன் ரிலீஸ் ஆகுது தமிழ்நாட்டில். நல்லா கேட்டுங்க, 10 நாள் மனிதன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. மனிதன் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. நாயகன் 10 நாள் நகரவே இல்லை. முக்தா சீனிவாசன் அவ்வளோ கோபமாக்குறாரு கமல் மேலேயும் மணிரத்னம் மேலேயும், பகர நகரில் 10ஆம் நாள் தான் டாக்காகி ரிவில் மாறுது. அதுக்குள்ளேயும் மனிதன் செம்ம ஹிட்டாகி போயிடுச்சு. 10ஆம் நாள் ரிவில் மாறுது. ரிவ்யூ மாறுது. மனிதன் நாயகன் செம்மையாக இருக்குன்றப்போ அப்படியே போகுது, டாப் கியரில் போகுது. நாயகன் இன்றைக்கி வரையும் பேசும் படமாக இருக்குது. இன்றைக்கி குணாவை நம்ம கொண்டாடுறோம். அன்றைக்கி குணாவை வந்து தளபதி, ரஜினி மணிரத்னன்ற மிகப்பெரிய ஒரு காம்பினேஷன் உள்ளே வரப்போ குணான்ற காம்பினேஷன் இடித்து விழுந்துருச்சு. ஆனால் டெக்னிக்கலாகவும் ஒரு ஸ்கிரிப்ட் வைஸும் ஸ்க்ரீன் வைஸ் பார்த்தீங்கன்னா தளபதியோட பெட்டர் படம் குணா. ஆனால் மக்கள்கிட்ட கொண்டு போய் செம்மில்லை, தன்னோட மக்களை பேத்திட்டாங்களே. இல்லை, அதான் இப்பயும் சொல்கிறேன், பரியேறும் பெருமாள் நீங்கள் சொல்கிற படம் டாக் படம் தான், ஹிட் படம் இல்லை. அந்த டாக் ஏன்னா இப்போ வந்து டிஜிட்டல் மீடியாவில் இதுக்காக ஒரு கூட்டம் சுத்தம். நான் சொல்கிறேன் சுத்தம், நான் சொல்ல, நான் எதுவும் பண்ண போதில்லை சொல்கிறேன். போய் 9 காலுக்கு உள்ளே போய் படத்தில் உட்காந்துட்டு 11 மணிக்கு அவன் வந்து ரிவ்யூ போடுவான். படம் உலகமாக மக்கள் இது ஏங்க போடுங்க. Taste the Daily.